புனிதவதி எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும்போது இறைவன்கிட்ட, என் கணவனோடு வாழ முடியாத இந்த வாழ்க்கை இனி எனக்கு தேவையே இல்லை, எனக்கு இந்த அழகும் தேவையில்லை, அலங்காரமும் தேவையில்லை, அதனால் எனக்கு பேய் உருவத்தை தாங்கன்னு இறைவன்கிட்ட வேண்டுறாங்க. உடனே உடம்புல இருக்கிற சதையெல்லாம் உதிர்ந்து போய் எலும்பு கூட ஆயிடுறாங்க. அந்த பேய் உருவத்தோடு அவங்க கைலாயத்துக்கு போகிறாங்க. பார்க்குற இடம் பூரா புனிதமான இடமா இருக்குது, சிவலிங்கம் இருக்கிறது, எல்லா இடத்துலையுமே சிவலிங்கம் இருக்குது. அந்த இடத்துல எப்படி கால் வச்சு நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாக கைகளால் நடந்து செல்கிறாங்க. இறைவனை பார்த்த உடனே அப்பனே அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனும் இவங்கள பார்த்த உடனே அம்மையே வருக அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அழைச்ச உடனே சிவபெருமானை பற்றி பாடுறாங்க. சிவபெருமானை பற்றி புகழ்ந்து பாடி முடித்த பிறகு சிவபெருமான் சொல்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பிறவாமை என்ற வரம் வேண்டும், அப்படியே பிறந்தாலும் உம்மை மறவாமல் இருக்க வேண்டும், உனது திருவடி தாமரையின் கீழ் நான் எப்போதும் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுறாங்க. வேண்ட உடனே அவங்க இறைவன் சொல்கிறாரு, தென்னாட்டில் திருவாலங்காட்டிற்கு வா, யாம் புரியும் ஊர்த்தவ நடனத்தை கண்டு அங்கு வந்து எம்மை பாடுவாயாக அப்படின்னு அருள் புரிவார். அதுக்கப்புறம் இறைவனை அங்கே போய் பாடுறாங்க. திருவாலங்காட்டுக்கு போய் இறைவியும் இறைவனும் சேர்ந்து நடனம் ஆடுறதை கண்டு கழித்து அவங்கள பற்றி புகழ்ந்து பாடுறாங்க. பாடி முடித்த பிறகு இறைவனின் திருவடி தாமரை கீழ் அமர்ந்து என்றும் பிறவா வரம் பெற்ற அன்னையாக மாறிடுறாங்க. அவங்க காரைக்காலில் பிறந்ததுனால காரைக்கால் அம்மையார் என்று சொல்லப்படுறாங்க. புதுச்சேரியில் இவங்களுக்கு தனி கோவில் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் மாங்கனி திருவிழா அங்கே சிறப்பாக நடக்கும். இந்த திருவிழா 1 மாதம் தொடர்ந்து நடக்கும். இதில் என்ன ஆச்சரியம்னா, அந்த ஆனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இறைவன் மாங்கனியுடன் தயிர் அன்னத்தை சாண்டவருக்கு பரிமாறுவது ஐதீகம். அதனால் அங்கே தயிர் சாதமும் மாங்கனியும் எல்லார் வீட்லேயும் படைப்பாங்க. அதே போல் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்போ தான் மாங்கனியை ஒவ்வொருவரும் வீசி வீசி எறிவாங்க. அந்த வீசி எறியக்கூடிய மாங்கனியை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதை எடுத்து சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொருவரும் மாங்கனியை வீசி எறிந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. இதுதான் காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு.